ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான வெண்டைக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் தான். ஸோ பொடி வெண்டைக்காய் கறி. பொடி அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நம்ம இதில் ஒரு பொடி சேர்த்துருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வெண்டைக்காய் கறி பொடி சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானலை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சரிசி 2 டீஸ்பூன், நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ இப்போது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தாச்சு. இது கூட நம்ம 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூடவே முந்திரி பருப்பு 8லிருந்து 10 பல் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக இதை வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நம்ம பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியோட சூட்லேயே வந்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரும்போது உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். இப்போது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போது வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கின வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம் பொடியாக நறுக்கி. ஸோ நான் வந்துட்டு வெண்டைக்காயோட லவ்வர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டிஷ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ண வெண்டைக்காய் கறி தான் இது. ஸோ இப்போது ஒரே மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டேஸ்ட் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. வெண்டைக்காயில் ஒரு குழக்குழப்பு இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் எப்போவுமே ட்ரையாக ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மற்றது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு அந்த குழக்குழப்பு வந்து குறையணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு அந்த குழக்குழப்பு வந்துட்டு குறைஞ்சிட்டு உங்களுக்கு தனித்தனியாக உதிரி உதிரியாக ஆயிரும் வெண்டைக்காய். ஒன்ஸ் வெண்டைக்காய் வந்துட்டு அந்த குழக்குழப்பு குறைஞ்சிட்டு உங்களுக்கு உதிரி உதிரியாக ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு மற்ற மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போது வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். அதே மாதிரி அந்த குழக்குழப்பு சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த குழக்குழப்பு இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக உதிரி உதிரியான வெண்டைக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம
புளிச்சாறு 1 டீஸ்பூன் இல்லைனா லெமன் சாறு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த புளிப்போடு இருக்கும் போது டேஸ்ட் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா அந்த குழக்குழப்பு உங்களுக்கு சுத்தமாக இல்லை. வெண்டைக்காயும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்ததை அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வறுத்ததுனால உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். முந்திரி பருப்பு அதில் சேர்க்கலை விரும்பலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பவுட்ரு வந்துட்டு வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து தேங்காய் பூவும் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பொடி கூடவே நீங்கள் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பொடி வெண்டைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் சப்பாத்திக்கு நம்ம சைடிஷாகவும் மெயின் இதாகவும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.